ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுரக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வேர்க்கடலையெல்லாம் போட்டு ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா இப்படி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா சிகப்பாக வர வரையும் வறுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம், சுரக்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 2 காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வருது. இது கூட ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து இடித்து இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. சுரக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சுரக்காயை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் அதுக்கு ஈரத்தன்மை கொஞ்சம் குறையும். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகரு, பிபி இருக்கவங்களாம் சுரக்காய் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நான் இந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலரிக்குங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கி வருது பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈரமும் கொடுக்காது. நம்ம வதக்கும்போது இந்த டைமில் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி வேக வைத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக விடுவோம் 10 நிமிஷம். அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து வருது. 2 முறை கலரி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்க தேவையில்லை சுரக்காய் பொரியலுக்கு. இது வெந்து வரட்டும். அந்த டைமில் வேர்க்கடலை நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். அதையே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கூட சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாசமாக நல்லா இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு சாப்பாடுக்கு செஞ்சுக்கிற அந்த அளவு இருந்தால் இந்த அளவு தண்ணி வச்சு நீங்கள் வேர்க்கடலை பொடியை போட்டுக்கலாம். இல்லை பொரியலுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டின பிறகு வேர்க்கடலை தூளை போட்டுக்கலாம். நான் எங்கே பொரியலுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் நேரம் சுண்ட வைக்க போகிறேன். தண்ணி நிறைய வந்துடும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும். இப்போ நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு தண்ணியெல்லாம். இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை தூளை போட்டுக்கலாம். அரைத்த வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. நம்ம ரச சாதத்தை கூட சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்து நல்லா பொடியெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். காஞ்சித்தனம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு புரியும். சுரக்காய் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்கும் பொரியல். பாய்.